ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ என்னடா ஏகாமியோட பாட்காஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம பாட்காஸ்ட்டாக பார்க்காம ஒரு சின்ன வீடியோ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா ஆக்சுவலாக சுமி வண்ணக்காவியங்கள் வந்து ரிவ்யூ பண்ண அதே விஷயந்தான். வர்ணம் பேசும் வண்ணம் இந்த வீடியோ வந்து இந்த பார்ப்பன் வாசகர் வந்து எடுத்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன 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 பேசியிருக்காங்க, என்ன குறியீடுகள் மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க, என்ன கருத்துக்கள் சொல்ல வராங்க, என்ன பிதற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு ஸ்டான்லி ராஜன், சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட். ஸ்டான்லி ராஜன் வேறு யாருன்னு அனலைஸ் பண்ணலாம். ஆரோக்கியா ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இருங்க ஆரோக்கியா ஃபுட் ப்ராடக்ட், ஜெய் ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸு, அகில் ரெசிடென்சி. புரியாது. அட்ராசிட்டிஸ் ஆஃப் சோட்டா பீம்ஸ், எப்படி அட்ராசிட்டிஸ் ஆஃப் சோட்டா பீம்ஸ் நம்பர் ஒன், அதுக்கப்புறம் நம்பர் 2, நம்பர் 3லாம் வரும் போல இருக்கு. சோட்டா பீம் யாரை சொல்கிறாங்கன்னா ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பேசட்டும். யார் சினி சர்க்கிள் நான் வந்துட்டான்ல. வர்ணம் பேசும் வண்ணம்னு சொல்லி அட்ராசிட்டிஸ் ஆஃப் சோட்டா பீம் வாரணமாயிரத்தோட அப்படியே கொண்டு போய் அந்த ஃபாண்ட்டு கொண்டு போய் திருடி வச்சுட்டு பின்னாடி வர்ணம் பேசும் வண்ணம், அதாவது நீல கலரை முன்னாடியும் காவிய பின்னாடியும் வந்து காமிங்க. ப்ரொடியூஸ்டு பை சதீஷ் ஜெயராமன் தயாரிச்சிருக்கீங்க. காவி கலர் அருமையாக இருக்குது. ரிவா நட்டு பிரதாப் முரளி, புரியலையே. அட்டுனா அலையஸா, என்ன கருமன்னு தெரில. மொதல் ஃப்ரேம் ஓப்பனிங் அப்படியே அருமையான ஓப்பனிங் வச்சுருக்குறாங்க. வேறு லெவலில் ஒரு எடிட்டிங். ஸோ இது வந்து இந்த ஏரியா சென்னை தானே, அது ப்ரீ ரெக்கார்டட் ஃபுட்டேஜ். நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நீல கலரையும் காவி கலரையும் கண்டினியூஸாக நோட் பண்ணிட்டே இருங்க. என்ன இருந்தாலும் இவ்ளோ கோவம் ஆகாது ரோஸ்லின். சோஃபால விழுந்தங்காட்டிக்கு பரவாயில்ல, இதே கீழே விழுந்துருச்சுன்னா உனக்கு தானே லாஸ். நீ அடி வாங்கி தர போற. லேட் ஆயிடுச்சா? No, just 10 minutes. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. பார்த்துக்கலாம். அதாவது ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர் யாரை காமிப்பாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ணன் கிஷோர் கே சாமி பின்னாடி விளைஞ்சிட்ருக்கிறார். இது வந்து சுமி வண்ணக்காவியங்கள். இது வந்து டீகோட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் பேசி பார்த்தேன், அவர் ஓப்பன் மைண்ட் தான். நீ தான் கொஞ்சம் அவசரப்படுறியும். எனக்கு தெரிஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பான்னு நினைக்கிறேன். பெண்ணுக்கு என்னோட அப்படி நான் பேசி ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கான். பெண்ணோட ஹோட்டலில் என்னடா வேலை உனக்கு தாயலி? என்ன சொல்ல வரான்? பார்த்தேன், அவர் ஓப்பன் மைண்ட் தான். நீ தான் கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுது. இப்பயும் ஒன்றும் கெட்டு போல. உனக்கு டைவர்ஸ் வேணுமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. மேடம் ஆர்டர் மேடம். மேங்கோ ஜூஸ். உனக்கு? எனக்கும் அதுதான். மேங்கோ ஜூஸ் இல்லை, அது மேங்கோ ஜூஸ். அதாவது நீங்கள் வந்து வக்கீல் இல்லையா? ஓகே, மேங்கோ ஜூஸ் கேட்குறீங்க. கேளுங்க. இந்த படத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிமில் மேங்கோக்கான குறியீடையும் நம்ம வந்து திரும்பி ஒரு வாட்டி பண்ணோம். நிறைய தடவை மேங்கோவோட குறியீடு வரும். பேசிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. மேங்கோ ஜூஸ் வந்து என்ன ஆட்டம் ஆடுது பார்த்தா மேங்கோ ஜூஸ் அது ஏதோ டேங்கு கலந்து கொண்டு வந்து ரஸ்னாவை கலந்து கொண்டு வந்து அவ்வளோதான். பரவாயில்ல, இது மேங்கோ ஜூஸ் நான் ஒத்துக்கிறேன். ரோஸ்லின், நீங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க.
அப்படி இருந்தும் இப்ப என்னாச்சு? உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. இது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இங்கே முன்னாடி அவர் வந்து காஃபி அப்படி என்ன மாதிரி இருந்தும் ரசித்து இப்ப குடிக்கிறாரு. என்னாச்சு? உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. காஃபி வந்து இவர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வால்யூம் ஏற்றிக்க. அத பத்தியும் கொஞ்சம் யோசியேன். சும்மா அதையும் இதையும் பேசாத. அன்னைக்கு ஃபார்வர்ட் காஸ்டுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்கல்ல, அதுக்காக ப்ரொடெஸ்டுக்கு போயிட்டு வந்தப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா வீட்ல? ஸோ அதாவது இந்த நீல கலர் உடையின் இந்த பெண், அதாவது ரோஸ்லின் எனக்கூடிய கிறிஸ்தவ கைக்கூலி வந்துட்டு எப்படி இடபிள்யூஎஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக். ஓகே, சொல்லுங்கள். இந்த புத்தகத்தில் தெரிகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹிட்லர். அதாவது படல் 25 1992 வெளிவந்த ஒரு நாசி கேலி சித்திரம். ஸோ அதை பற்றி இவர் ஏதோ படிச்சிட்ருக்கிறாரு. ஸோ நேரம் வந்து கடந்துகிட்டே இருக்கிறத வந்து வாட்ச் மூலயமா காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர், அப்புறம் வந்து வாஷ் பேஷன்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அருமையான வீடு. தோழர் சுந்தரவெளி அக்கா இன்னைக்கு டிபேட்டுக்கு போறாங்கல்ல, மறக்காம பேச சொல்லுங்க. அதாவது சுந்தரவல்லி அக்கா இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படி தானே? ஸோ உன் புத்தி வேற எங்கே போகும்? பாப்பம் புத்தி தான் பேசு. இருங்க, இதில் என்ன இருக்குன்னு டீகோட் பண்ணுவோம். இது தாங்க 10% இடஒதுக்கீடு. தலைக்கீழே உட்காந்து படித்தாலும் 2000 வருமானம் ஏதோ எழுதியிருக்காங்க. 2000 வருமானம். சரி, டீகோடை வந்து ஸோ அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல இதை நோட் பண்ணியிருக்கலாம். 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரமா மேலே ஆச்சு, கரெக்டுங்களா? அவர் இன்னும் வந்து அதே பக்கத்துலேயே எப்படியோ ஒப்பேற்றிட்டுருக்குற அப்படி 2.5 மணி நேரம். அதே நம்ம எங்கே முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த நாசிஸை பற்றி ஒரு கேலி சித்திரம் மீன், அதையே தான் அவர் வச்சு பார்த்துட்ருக்குறார். ஸோ என்ன புக்குன்னா சேப்பியன்ஸ், மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு. படி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாப்பிட்டியா? 2000 வருடமாய் அனுபவித்த சலுகைகள் போதாதா பாப்பானே? ஓகே. ஸோ மோடி SC OBC ஓகே. போராட்டம். இன்னைக்கு போராட்டத்துல ஏ ஸ்பீச் தான் ஹைலைட் தெரியுமா? வீட்டில் ஒரு இளவும் பண்ணுறதில்ல, இதில் போராட்டம் ஒரு கேடு. அதாவது இதை பார்த்து நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இவர் வந்து இங்கே மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு. சரிங்களா? ஸோ வீட்டில் எதுவும் பண்ணுறதில்ல, போராட்டம் ஒன்றும் பிரச்சனை பெரிய கேடா அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படி. ரோஸ், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. உனக்கு இன்னும் இந்த சோஷியல் ஏற்றத்தாழ்வு, மேல் ஜாதி கீழ் ஜாதி அது இதுன்னு எல்லாம் நம்பிக்கை இருக்கா என்ன? இல்லையா பின்ன? எதுக்கு ரிசர்வேஷன்ங்கிற பேர்ல பேக்வர்ட் ஷெட்யூல்னு நீங்களே தாழ்த்திக்கிறீங்க? அதாவது இப்போ இவர்கள் தான் வந்து பேசி ரிசர்வேஷன்ற பேரில் வந்து தாழ்த்திக்கிறாங்களாம். எப்படி பேக்வேர்டு ஷெட்யூல்டு. இப்போ நாங்கள் சொன்னோமா வந்து நாங்கள் வந்து பேக்வேர்டுன்னு சொல்கிறதுனால நாங்கள் தாழ்த்தப்பட்டுட்டோம், நாங்கள் ஷெட்யூல்டுன்னு சொல்கிறதுனால தாழ்த்தப்பட்டுட்டோம்னு சொன்னோம். ஏன்டா புண்டை, உன் புத்தியே இப்படி தான் இருக்குமா?
கொஞ்சம் கூட உனக்கு மூளை வேலை செய்யாதா? மண்டையில் மயிறு வளர்ந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த இவ்வளோண்டு மூளை வளர்ந்துருந்ததுன்னா இப்பெல்லாம் பேச மாட்டேன். The name of reservation, you are downgrading yourself as backward, scheduled and others. Yes. பாரா, ரிசர்வேஷன் என்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது. கேட்டுக்கங்க, ரிசர்வேஷன் என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது மக்களே. அது பை பர்த் எஜுகேஷன் மறக்கப்பட்டவங்களுக்கு. அதாவது பை பர்த் எஜுகேஷன் மறக்கப்பட்டவங்களுக்கு, சரிங்களா? அது வந்து எஜுகேஷனை மறந்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் தூங்கும் போது காலையில் எழுந்திரி பார்க்கும்போது எஜுகேஷன் என்னன்னு தெரியாது, ஸ்கூல் எப்படி இருக்கும் அதெல்லாம் மறந்து போயிருக்கோம் இல்லையா? அதுதான் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை. ஓகே, மறக்கப்பட்டதை வந்து நாங்கள் திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம். அதுதான் உங்களுக்கு வந்து சலுகைன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொல்கிறேன்னு தெரில. அதாவது இது வந்து சலுகையா உங்களுக்கு? எப்படி அதாவது நீங்கள் பண்ண முடியாத எஜுகேஷனை திரும்ப வாங்குறது வந்து சலுகை கிடையாதுங்க, அது உங்கள் உரிமை. அதுதான் வந்து சுய உரிமை, சுயமரியாதை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கஷ்டப்பட்டு பல வருடங்களாக போராடினார் தமிழ்நாட்டில், பெரியார். இன்னும் சொல்ல போனா அது அவங்களோட உரிமை. ரிசர்வேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. உரிமை அப்படின்னு சொல்லி சொல்ல போனால் அது உரிமையெல்லாம் இல்லை, அது உரிமை. ஃபண்டமெண்டலாகவே அது உரிமை, சரிங்களா? சலுகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வாயில் தயவு செஞ்சு ஓக்காதீங்க. உங்களுக்கு பேசிக் புரியலன்னு அர்த்தம். பத்தி பேசிக் நாலேஜ் கூட தெரியாம நீ எல்லாம் எப்படி இன்ஜினியரிங் படிச்சேன்னு எனக்கு தெரியல. பை பர்த் எஜுகேஷன் மறுக்கப்பட்டதா? கேப்ப, அதாவது பை பர்த் எஜுகேஷன் மறுக்கப்பட்டதா? நீ யாருக்கு? அப்ப யாருக்குமே மறுக்கப்படலன்னு சொல்றியா? அன்னைக்கு நீ சப்போர்ட் பண்றியா அந்த அப்பர் கேஸ்ட் பீப்புள், அவங்க மட்டும் தான் படிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா உனக்கு? அப்படியா? அப்ப கம்பர், திருவள்ளுவர், ஔவையார், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எப்படிமா படிச்சாங்க? வந்துட்டான் கம்பர், நாயன்மார், திருவள்ளுவர்னு. அதாவது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் யாருமே மறுக்கப்படலையா அப்பர் கேஸ்ட்னு சொல்ல. அதாவது வாயை சொல்ல, ஏன் ஊம்புறல்ல, மேங்கோலாம் காமிக்கிறல்ல, கலர் கலராக பின்னாடி காவி காமிக்கிறல்ல, பேச பிராமின்னு சொல்ல, மேல் ஜாதி மக்கள்னு சொல்ல, வாயால் சொல்ல, ஏன் ஊம்புற வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு? ஸோ ஹவு டு தே கெட் எஜுகேட்டட்? அதாவது கம்பர், திருவள்ளுவர்லாம், ஏன்டா தாய்லி உனக்கு வந்து கொஞ்சமாவது மூளை வேலை செய்தா? கம்பர், திருவள்ளுவர்லாம் எந்த காலத்தில் வேணாம் இல்லை. நான் கேட்குறேன், திருவள்ளுவர் வந்து இன்னைக்கு பூனல் போட்டு ஃபோட்டோ போடல, நீங்கள் பண்ணுறது பூரா ஐடென்டிட்டி தெப்ட்டு. ஏதாவது ஒரு சாமி கண்டுபிடிச்சான், ஏன்னா ஊருக்குள்ளே வந்து ஐயனார், அம்மன்னு கண்டுபிடிச்சா நீங்கள் வந்து அழகாக அப்படியே அது மேலே அப்படியே ஒரு கலரை ஊசி அப்படியே அதுக்கு வந்து ஒரு ஒரு இதை வச்சு அப்படியே கடத்திட்டு போய் உங்கள் சாமியாக்கிடுறீங்க. திருட்டு தாய். ஹவு டிட் தே கெட் எஜுகேட்டட்? பேசு. ஓ, இவங்களா அப்ப அந்த சோகால் கேஸ்டா? ஓகே ஓகே ஓகே. அதாவது இந்த ஆள் என்ன சொன்னான்னா, இப்போ சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நான் பேசிய விஷயம் என்னென்னா, கம்பர் படித்தார், திருவள்ளுவர் படித்தார், அவர் யார் அவர் மென்ஷன் பண்ணக்கூடிய நாயன்மார்களை படித்தாங்க, நாயன்மார்கள்லாம் படித்தாங்க, ஆழ்வார்கள் படித்தாங்க. யார் ஓய் ஆழ்வார்லாம்? நாயன்மார்லாம் யார் ஓய்? சொல்ல மாட்டேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவேன்? சூட்டு வலிக்குமே எனக்கு. அதாவது அவன் படித்ததெல்லாம் எந்த காலத்துலனா, சங்க காலத்தில். எப்போன்னா ஆரியர்கள் இங்கே வந்தாங்கல்ல, வந்து ஓத்தாங்கல்ல, உள்ள வந்து ஓக்க ஆரம்பிச்சிங்கல்ல, அதுக்கு முன்னாடி. அவன் கம்பர் எழுதின புக்கு, திருவள்ளுவர் எழுதின புக்கு, எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் புக்கையும் நீங்கள் விட்டு வச்சுருக்க மாட்டீங்க. எப்படி வந்து இது வந்து தப்பிச்சு வந்ததுன்னு தெரில. எல்லா புக்கையும் கொண்டு போய் எரிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? இருக்காது. அதெல்லாம் உங்கள் அப்பா அத்தை சொல்லி தர மாட்டாங்க. நம்மலாம் வந்து மேல் ஜாதி கிடையாதுப்பா, நம்மலாம் வந்து எல்லோரும் சரிக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு தான் பிறவிலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் இல்லையா? பேசு பேசு பேசு, கேட்போம். அவங்கெல்லாம் மற்ற ஜாதிக்கு சொல்லி தர மாட்டாங்க. நம்ம படிச்சதெல்லாம் இந்த 80 வருஷமா தானே. உங்களுக்கு எல்லாம் இந்த புரட்சி காலம், புண்ணாக்காலம், அதாவது அந்த அம்மா உட்காந்துருக்கிறது இந்த சைடு, நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த அம்மா உட்காந்துருந்தது சோஃபாவில் இந்த சைடு. இருந்தாலும் யாருக்கு வந்து கருத்து பேசுகிறான்னு தெரில. ஸோ பேசு, நீ பேசு. அதாவது என்ன சொல்கிற? அப்படி சாதனை சொன்னதான் நம்புவீங்க, அப்படித்தானே? முதல்ல கல்வியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராக்கெட் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்லாம் இருந்துச்சா என்ன? நீங்கள் தானே போய் அதையும் சொன்னீங்க. உங்கள் புராணத்தில் ராக்கெட் விட்டாங்க, உங்கள் புராணத்தில் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணாங்க, உங்கள் புராணத்தில் தலையவே மாற்றிருக்காங்களே ஓய், தலையை மாற்றிருக்காங்க. உடல் அப்படியே அடியிலேருந்து அப்படியே உடல் உயிரை மட்டும் அப்படி பிரித்து அங்கே கொண்டு போய் வைப்பீங்க. இந்த மாதிரி வித்தைகள்லாம் வந்து செஞ்சீங்களா இல்லையா?
சொல்லு இப்போ செய்யலை அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ டிட் வி ஹேவ் ஆல் திஸ் மாடர்ன் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் சயின்ஸ் எஜுகேஷன் சம்டைம் 100 years ago? எஸ், நீங்கள் தான் சொன்னீங்க தமிழர்கள் வந்து சரி வாங்க. என்ன விமானம்? இது ஒரு விமானம். அப்படியே இல்லையே, ஏன்? அந்த காலத்துல கல்வி முறை ரெண்டே வகை தான். ஒன்று இந்த ஒன்று பார்ப்பனுக்கு, இன்னொன்று சூத்திரனுக்கு. வேற ஒன்றும் கிடையாது. சூத்திரனுக்கு தான் நீ கல்வியை கொடுக்கலையே. நீ பேச அரசர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர் முறை, ராஜநீதி இந்த மாதிரி சிலது இருக்கும். சாதாரண மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மொழி, கூட்டல், பெருக்கல், கணக்கு மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ வந்து மன்னர்கள், எப்படி மன்னர்கள், போர் வீரர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு டைப் ஆஃப் கல்வி, சாதாரண மக்கள்களுக்கெல்லாம் கல்வி இருந்தது அப்படின்னு நீங்கள் வந்து இந்த இடத்துல பாயிண்ட்டை வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படிதான் இல்லையா? சரி 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 சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக அரசனுக்கு ஒரு கல்வி, சாதாரண மக்களுக்கு ஒரு கல்வி, இன்னும் அதே இப்படிதான் இருந்துச்சு. இப்படி தலைமுறை தலைமுறையா விவசாயம், மருத்துவம், நெசவு, சிற்பம் இப்படி குலத்தொழிலாக தான் இருந்துச்சு. வந்து ஓம்பிட்டான்ல, கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குலத்தொழிலாக தான் இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறாரு, அந்தந்த குலத்துக்கான கல்வி. அதாவது அவன் வந்து ஒரு போர்டு, ஒரு எஜுகேஷன் கவுன்சில் வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு கிளாஸோ காலேஜோ அப்படி வச்சு நடத்தலை. உங்கள் அப்பா வந்து ஏர் ஓட்டினார்னா உங்கள் அப்பா உனக்கு சொல்லி தருவாங்க ஏர் ஓட்டுறதுக்கு. கரெக்டுங்களா? அதே தான் அவங்க அப்பனும் அங்கே பண்ணான். மந்திரம் சொல்லி தந்தா மந்திரத்தை அவனும் கற்றுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பா. அப்படி இந்த வீடியோ அப்ப நீ குலக்கல்விக்கு சப்போர்ட் பண்ற. கரெக்ட் தான். இதுதான் இந்த பீப்புளோட மென்டாலிட்டி. இப்போ மட்டும் என்ன, அரசியல்வாதி பையன் அரசியல்வாதியாகவும், சினிமாக்காரன் பையன் நடிகனாகவும், டாக்டர் பையன் டாக்டராக தானே வராங்க. சரிங்க, சினிமாக்கார பையன் சினிமாக்காரனாக வரான். சரி, டாக்டர் பையன் டாக்டராக வரான். இன்ஜினியர் பையன் அது விட்டிங்க பாருங்கள். இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியரிங் அப்பா வந்து படிச்சிருந்தாருன்னா பையன் இன்ஜினியர் ஆகிறான். ஸோ எத்தனை பேரோட அப்பா டாக்டர், இன்ஜினியர், அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய சினிமாவில் இதெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, சினிமா சரி கல்வி தேவைப்படலை, போயிட்டாங்க. இன்ஜினியரிங்க்கு, டாக்டருக்கு எங்கள் அப்பா அம்மா படிக்கிற காலத்தில் போக விடலை. ஏன்னு சொல்லவா? இன்னும் நீ தான் படிக்க விடலையே. எப்படி படிக்க விடலன்னு கேட்குறியா? உனக்கு ஞாபகம் இருக்காது. அவன் படிக்கலான்னு உள்ளே வரும்போதே தூக்கி ஓரமாக உட்கார வச்சு, உனக்கு ஸ்கூல் கிடையாதுப்பா தம்பி, ஸ்கூல்லாம் எங்கேவா தான் வந்து படிப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கூலையே தான் நீ குருகுலமாக மாற்றி வச்சுட்டு இருந்தியே. அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு தன் குடும்பத்தோட. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, டாக்டர் படிக்கணும்னா அந்த காலத்தில் வந்து சமஸ்கிருதம் மஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருந்தது. ஞாபகம் இருக்கா? இருக்காது. இருந்தால் அந்த பாயிண்ட்லாம் சொல்ல மாட்டியே. சமஸ்கிருதம் வந்து மற்ற மொழியினர்களுக்கு தெரியுமா? தமிழ் பேசுகிறவனுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா? தமிழ்நாட்டில் யாருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தது? வன்னியனுக்கும் தேவருக்கும் நாடாக இருக்குமா? இல்லையே. உங்கள் வாக்கு தானே. நீங்கள் தானே போய் சமஸ்கிருதம் பேசினேள், நீங்கள் தானே போய் அந்த சட்டத்தையும் ஏற்றினேள். சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா டாக்டர் என்னடா பண்ணுற சம்மந்தம் டாக்டருக்கும் சமஸ்கிருதத்துக்கும்? சர்ஜரி பண்ணும்போது ஓம் சர்ஜரி என்ன கதை ஓல்வத்துட்டேவா சர்ஜரி பண்ணுவீங்க? சொல்ல மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் தயாரா இல்லை. ஆனால் இன்னைக்கு அது மாறிடுச்சு. அன்னைக்கு கொல்லணும் தச்சனும் சேர்ந்து ஒரு மாட்டு வண்டியை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொல்லணும் சிற்பியும் சேர்ந்து பல பல பெரிய கோயில்களை கட்டினாங்க. அதனால சரி, பிராமணும் சக்கலீனனும் சேர்ந்து எதுவுமே பண்ணலையே. ஏன்? பிராமண குஞ்சுகள் நீங்கள் இருக்கீங்க, சக்லியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலம் அல்லக்கூடியவர்களோ அவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களும் நீங்களும் சேர்ந்து எதுவுமே பண்ணலையே. ஏன் ஒய்? என்ன ஒய் பிரச்சனை? அவங்க வீட்டுக்கு வந்து அல்ல வந்தால் நீங்கள் தான் என் தீர்த்து நீ தான் சாப்பாடே சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி விரட்டுறீங்களே. ஞாபகம் இருக்கா இந்த வீடியோ? நம்மவா ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கேன், என்னோட பிஎல்டி தானே நீ சாப்பிட்டு உயிர் வாழ்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அந்த க்ளீனிங் பண்ணுறவரை வந்து திட்டின வீடியோ வந்து வைரலாகி பார்த்துருக்கலாம். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நீ தான் ஓப்பன் மைண்டட் இல்லையாச்சே. ஓப்பன் மைண்டட். கலை, அறிவியல் எல்லாமே வளர்ந்துச்சு. 2 சமுதாயம் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தாங்க. நீங்க எதுக்குறீங்களே சோகால் கேஸ்ட் கோயில்லையும் ராஜா கிட்டையும் குனிஞ்சுதான் இருந்தாங்க. கோயில்லையும் ராஜா கிட்டையும் குனிஞ்சிருந்தாங்களா? ஆமாம், குனிஞ்சாதான் அவன் பின்னாடி வந்து குத்துவான். குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள தான் நடக்கணும். நீங்கள் அப்படி தானே போய் நடந்தே.
நீங்கள் தானே போய் குனிஞ்சு போனேல். குனிஞ்சாதான் அவன் வந்து பின்னாடி செய்வான், செஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தது நடக்கும். நீங்கள் எதுக்கு காடுகிட்ட போய் கோயிலில் போய் குனிஞ்சிங்க எனக்கு புரியலையே. கோயிலில் குனிஞ்சதுக்கு காரணம் யார் இருந்தால் உங்களுக்கு மேலே யார் இருந்தால் கோயிலில் கடவுள் யார் சொன்னால் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி யார் கிரியேட் பண்ணீங்க. அங்கே போய் பூஜிக்கணும், சமஸ்கிருதத்தில் வந்து வசை பாடணும், போற்றி பாடணும் அப்படிலாம் வந்து யார் சொன்னா? நீங்களே தானே போய் பண்ணீங்க. எல்லாமே நீங்களே பண்ணிவிட்டு நீங்களே பேசுங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க ரெண்டாவதாக தான் இருந்தாங்க. இப்போ அதுதாங்க உங்கள் காண்டு. எல்லா இடத்துலையும் நம்ம ரெண்டாவது வெற்றி கொண்டு மேலே வரணும், 1வது இடத்துக்கு வரணும். வீடியோ போடுவோம், ஐடி இங்கே வச்சுருப்போம், உள்ளே வந்து ஒரு கதை வரும். இந்த இதுலேயே வந்து ஒரு கதை வரும் சொல்கிறேன். அப்ப இந்த சிஸ்டம் எல்லாம் வேஸ்ட். பல பெருமையை பத்தி பேசி தெரியலாங்கிற. அப்படி இல்லை, பிரிட்டிஷ்காரன் வந்தான், அப்புறம் எல்லாம் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா, கல்வி முறையும் மாறிச்சு. பிரிட்டிஷ்காரன் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றினான். நைஸ் ப்ரோ, நைஸ். அவங்க அதிகாரத்தை நிறுவ ஆங்கிலம் பேசுற நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. நீங்க சொல்ற அந்த சோகால் பீப்புள் அதை கத்துக்கிட்டு அவங்க கிட்ட நெருக்கமானாங்க. அப்போ மிச்சவாள்லாம் ஏன் போய் கற்றுக்க முடியல? எங்கள் வாழ்க்கெல்லாம் போய் இங்கிலீஷ் எங்கே போய் கற்றுக்கிறது? நாங்கள் எப்படி போய் கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் அக்சஸ் கொடுத்தா? நான் இருக்கேன். இன்றைக்கி என் தெருவில் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து தெருவை வந்து டாமினேட் பண்ணி பிடிச்சிட்டாப்படி. இப்போ எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும், நான் போய் எப்படி இங்கிலீஷ் கற்றுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டேன்னா என்னை பூச்சி மேலே அடித்து அனுப்புவான். பட் உங்களுக்கு சோர்ஸ் எங்கேருந்து கிடச்சிது? ஆக்சஸ் எப்படி கிடச்சிது? சொல்ல மாட்டியே. 19th செஞ்சுரியில் இப்போ இருக்க மாதிரி நவீன கல்வி தொடங்குச்சு. அங்கே ஆல்ரெடி இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட அவங்க அதை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களாக மாறினாங்க. பிரிட்டிஷ்காரன் ஸ்கூல் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தீங்க, நீங்கள் உங்கள் வாழலாம் சேர்ந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தீங்க, அப்படி தானே சொல்ல வரீங்க? சரி 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 ஆரம்பிச்சான். அங்கே எல்லா ஜாதி மக்களும் படித்தாங்க, அவங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அங்கேயும் இந்த சோகால் பீப்புள் கூலிக்கு தான் வேலை செஞ்சாங்க. அதாவது கூலி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல அவர் வந்து சம்பளத்தை தான் வந்து கூலி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்படி. என்னென்னா கவர்மெண்ட்டு கீழே அவங்க வேலை பார்த்தாங்களாமா, அதுதான் கூலி. நீங்கள் மூட்டை தூக்குறீங்க, நீங்கள்லாம் கூலி தொழிலாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து சுயமாக வேலை செய்கிறீங்க, கூலி கிடையாது. நீங்களே வந்து பணத்தை வந்து வாய் வழியாக உண்டு பண்ணுவீங்க, அப்படி கக்குவீங்க பணமாக. அப்ப அவங்க தான் முத கூலிக்காரங்க. செம்ம தோழர். அதான் மக்குக்குதியா ஏன்டா இப்படி காமிக்கிறீங்க? தோழர், தோழருங்க. அது தோழர் கிடையாது, தோழர். ஆதிக்க தோசை, ஆரிய தோசை. இங்கே வேறு என்ன சொல்கிறான்னா, she and her gang are the ones trying to find caste in even in தோசா. ஏன் நெய் ரோஸ்ட்டு வேணும், ரவா தோசை ஊற்றுனேலா, மசால் தோசை போட்டேலா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோசையில் சாதி தெரியலையா? ரோட்டில் கல் தோசை சாப்பிட்றவா, நீங்கள் நெய் தோசை சாப்பிட்றவா, வித்தியாசம் இருக்குல்ல? கல் தோசைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஊத்தாப்பம் பேலை, நெய் ஊத்தாப்பம் தான் வேணும் பேலை. கொண்டாட்டிட்டு நேரில் பேச துப்பு இல்லை, தாயிலி பிரை. இது என்னது மைண்ட் வாய்ஸ் மாதிரி வேறு. எட் தே ஹாவ் ஷேம்லெஸ் டு டாக் அபவுட் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். வெக்கமே இல்லாமல் சாதி பிரிவினைகளை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டா வேறு. அதில் தோசையிலே ஜாதியை பார்த்துட்டு இவன் சொல்கிறா இதை. கோலர் கால் பண்ணுறார். 9:45. 9:45 மாம்பழம் உண்ணும். வந்து கதை ஆரம்பி. 9:45 மாம்பழம் உண்ணக்கூடிய ஒரு அருமையான ஃபேமிலி. ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் சாப்பிட்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே ஒருத்தன் பேசுவான், அதுதான் எனக்கு பிரச்சனை. பேசு. ஆக்சுவலி உன் பிரச்சனை தான் என்ன? நீ தான். அவங்களோட அந்த ஆதிக்க மென்டாலிட்டி தான் ப்ராப்ளம். யார் ஆதிக்க செலுத்துறா? யார் அடங்கி இருக்கா இன்னைக்கு? அதெல்லாம் மேட்டர். அதை போதிச்சதே அந்த சோ கால்ட் இனம் தான். அப்படியா? யாருமா சொன்னா? போய் அந்த மனு எழுதுனது படி. அதுல யார் மேல யார் கீழே எல்லாமே எழுதி இருக்கு. கரெக்ட் தான். ஆனா அந்த மனுவே அந்த ஜாதி கிடையாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மனு தர்மத்தை இயற்றிய மனு எனக்கூடிய ஒருவர். மனு அப்படின்னா வேற யாரும் இல்லை, பிரம்மர் இருக்கார் இல்லையா, பிரம்மனுக்கு கீழே இயங்கிய ஒரு ரிஷி பிள்ளைகள், ரிஷி குஞ்சுகள்.
அவர்கள் தான் வந்து மனுவை இயற்றினார். ஆனால் பிரம்மன் வந்து அவராக எழுத மாட்டார். அது ஏன்னு அந்த கதை மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து ரிஷிகளை வைத்து இயற்றியது தான் மனு தர்மம். ஸோ அந்த ரிஷிகள்லாம் வந்து பிராமணர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளையாண்டால் சொல்கிறார். ஆமாம், கரெக்டு தான். அவங்க வந்து பிராமணர்கள் கிடையாது. சரி, அவங்களா எழுதுனாங்களா மனு தர்மத்தை? பிரம்மர் சொல்ல தானே எழுதுனாங்க. இல்லை பிரம்மர் தலையிலிருந்தும் வயிற்றிலிருந்தும் காலிலிருந்தும் குண்டியிலிருந்தும் பிறந்ததை வந்து பார்த்துட்டு எழுதியிருப்பாங்க, இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா மனுஷன் மலங்காட்டுல குழுக்களா வாழும் போதே இந்த இனப்பிரிவு உண்டாயிடுச்சு. என்ன காட்டில்? மலங்காட்டில் அல்லது மலைக்காடுகள், மலைக்காடுகள், மலம் காடு இல்லடா காடு. திட்ட வைக்காத தாய்லி. அங்கதான் இந்த நீ பெரியவன் நான் பெரியவங்கிற பாகுபாடு ஏற்பட்டுச்சு. ஏன் மலை உச்சியில் இருக்கிறவன் பெரியவன், மலை கீழே இருக்கா? என்னடா மென்டல் குண்டையாட்டம் பேசுற? அதெல்லாம் மறைச்சு திருச்சி அந்த மக்கள் மேல வெறும் வெறுப்பை மட்டும் விதைக்கிறீங்க, புரியுதா? ஆஹா ஆஹா, உலக அறிவாளி. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி ஏதோ சொன்ன. எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி என்ன சொன்னேன்? எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாமல் அது எஜுகேஷன் தமிழில் கூட பேசியிருக்கலாம். கல்வி முறை. யூ ஆர் சேயிங் சம்திங் அபவுட் தி கல்வி முறை சிஸ்டம் a while ago. அதை தொடங்கு. நமக்கு அதை தொடங்கு. இது என்ன தாய்லி தமிழ்னு எனக்கு புரியல. வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிற தமிழுக்கும் இவங்க பேசுகிற தமிழுக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறாங்க அடிக்கடி. இடையில மாம்பழத்தை நோட் பண்ணிக்கோங்க. பிரான்ஸ் மாம்பழம் இன்னும் சாப்பிடப்படவில்லை. கல்வி கண் திறந்து வச்சது காமராஜர்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சோக்கால் பீப்புள்னால கல்வி கிடைக்கலன்னு சொல்றதும், பெரியார் புரட்சினால கல்வி கிடைச்சதுன்னு சொல்றதும் அப்பட்டமான பொய். இந்த இடத்துல அவர் வந்து தனுஷுடைய மாடலிசம்லாம் எடுத்து மேனரிசம்லாம் பயன்படுத்தி இட் இஸ் பியூர் பாலிட்டிக்கல் கேம் அப்படின்னு சொல்லி ஸ்டைலாக சொல்கிறார். உங்களுக்கு புரியல என்ன நடந்துச்சு, எதனால் வந்து போராட்டங்கள் வெடித்தது. சும்மா எவனாவது போய் போராடும்? மென்டல் புண்டை அவன். வீட்டில் படுத்துட்டு இருந்தேன், திடீர்னு கண்ணை திறந்தான், போராட்டம், இன்னைக்கு தூக்குறா குச்சியா தூக்கு, ஒரு 10 பேரை கூப்பிட்டு வா போய் ஓம்புவோம். மெண்டல் அவன். போராட்டங்கள் எப்போ வரும் தெரியுமா? ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது தான் வரும். நீங்கள் ஏன் போய் போராட்டம் பண்ணல? எதிர்த்து போராட வேண்டியதானே? இந்த மாதிரி பெரியார் வந்து தப்பு பண்ணுறார், பெரியார் வந்து சாதிகளுக்காக படிப்பை வந்து பிரிக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரே கல்வி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல. போய் வச்சுருந்தீங்கள்ல உங்கள் ஆர்கனைசேஷன் RSS. குண்டு வைக்க தெரியுதுல்ல, போராட்டம் பண்ணியிருக்கலாமே. பண்ணிங்க. நீங்கள் எப்போ போராட்டம் பண்ணிங்க நான் சொல்லவா? குலக்கல்வி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ராஜாஜி வந்து பெட்டிஷன் போடும்போது அதை எதிர்த்து எல்லாரும் போராடினாங்க. அப்போ நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணீங்க. என்னென்னா ஆமாம் குலக்கல்வி வேணும் அப்படின்னு. குலக்கல்வி ஏன் வேணும்? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தச்சன் புள்ள தச்சனாக இருப்பான், சக்கிலியன் புள்ள சக்கிலியனாகவே இருப்பான், முடி வெட்டுறவன் புள்ள முடி வெட்டுறான். நீங்கள் மட்டும் மேலே எல்லா இடத்துலையும் போய் நீங்களும் குலக்கல்வியை பயின்றுட்டு நீங்கள் வெறும் மந்திரம் மட்டும் ஓதிருக்கலாம்ல. ஓய் ஏன் ஓய் இப்படி வந்து எங்கள் உயிர் எடுக்கிறீங்க? எதுக்கு எல்லா இடத்துலையும் போய் தலையில் ஏறி உட்காந்துட்டு காது மேலே ஏறி நோக்குறீங்க? வேண்டாம். அரசியல் அந்த பூம் இந்த மியூசிக் பார்த்து அரசியல் அப்படின்னு சொல்லி என்ன புதிய தலைமுறை நியூஸ் ஓடுதா? அரசியல் இந்திய தொலைக்காட்சி போட கொண்ட அவ்வளவு ஏன் அண்ணா, நெடுஞ்செழியன், அன்பழகன் எல்லாராலையும் படிச்சு பட்டம் வாங்க முடிஞ்சதுல. ஒரு முன்னாள் முதல்வர், மூத்த அரசியல்வாதி கூட 7ஆம் கிளாஸ் படிச்சு ஃபெயில் ஆனாரு. அவர் ஃபெயில் ஆனதுக்கும் சோகால் கேஸ்ட் ஏன் அவர் ஃபெயில் ஆனார் அப்படின்றதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. அவருக்கு படிப்பு வரல அப்படின்றது அது ஒரு டாப்பிக்கா? அவன் படிப்பு வராமல் ஃபெயிலாக போனதுக்கு ஒன்று யாராவது சொன்னானா? இந்த சிஎம் வந்து பார்ப்பன் வந்து கல்வி முறையை இப்படி பண்ணதுனால தான் என்னால் படிக்கணும் சொல்லி போராட்டம் பண்ணா? ஏன் தான் மென்டல் ஆட்டம் பேசுகிறீங்க? ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி பேசுனா அதுக்கு பதில் புண்டை பேசாமல் அவன் பண்ணால இவன் பண்ணால அவன் ஓத்தால இவன் ஓத்தால என்ன ஜென்ம பண்றாங்க? பீப்பிள் காரணமா இருப்பாங்களோ? டேய், நீ கொஞ்சம் கொஞ்சமா மோடி பக்தெல்லாம் மாறிட்டு இருக்க, தெரியுதா உனக்கு? சங்கி. இந்த கவர்மெண்ட்ல நல்ல GDP growth இருக்கு. சரி, அப்படியே நம்ம வந்து ஜிடிபி என்ன நிலைமையில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சிரிக்கிறதுக்கு முன்னாடி ஜிடிபி growth பற்றி இந்தியா
சும்மா பார்ப்போம். எங்கே இருக்குன்னா ட்ரேட் எக்கனாமிக்ஸ்ன்னு ஒரு சைட்டில் இருக்குது. என்ன நடந்திருக்கு கடந்த 10 வருஷத்தில் பார்ப்போம். பார்த்துக்கோங்க. நான் வந்து ஓல் ஓக்கவில்லை, வாயில் வடை சுடவில்லை. அதாவது எங்கேருந்து ஜிடிபி ஓத்து 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 என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க? 2016. அப்போ இறங்க ஆரம்பித்தது தான். போட்டு ஓத்து தள்ளி இன்றைக்கி வந்து அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. அதாவது வரலாறு காணாத, பார்த்துக்கலாம், நீங்களே பார்க்கலாம், வரலாறு காணாத ஜிடிபி வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்கோம். இந்த தாயில் என்னடான்னா, நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. முன்னாடி இருந்ததை விட வெளிநாட்டில் இந்தியானா ஒரு மரியாதை இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க வேண்டான்னு சொல்ற அந்த மோடி தான். என்ன தினமலரா? போய் குளோபல் எக்கனாமிக்ஸ் படி. அட கழுவி கழுவி ஊத்துறான். குளோபல் எக்கனாமிக்ஸை ஃபர்ஸ்ட் நீ படி. 2019ல் பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாத்தையும் பீட் பண்ணி இந்தியா 5th பிளேஸ்ல இருக்கு. மேக் இன் இந்தியா திட்டத்தினால வேகமா 3வது இடத்துக்கு போகுது. சங்கி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஆகிய ரோஸ்லின் வந்து திரும்பவும் ப்ளூ ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. வாக் அவுட் பண்ணுறாங்க. என்ன காரணத்தினால? இந்த தாய்லிட்ட பேச முடியல, மெண்டல் புண்டையாட்டம் பேசுகிற காரணத்தினால வாக் அவுட் பண்ணுறாங்க. நியாயத்தை பேசினா நல்லதை பேசினா சங்கின்றது. எங்கே போனாலும் இந்த சங்கீத் தாயரி ஃபோட்டோ இருக்கிறதுனால வெறியாகிறாங்க எல்லாரும். இரிட்டேட்டிங் நாய்ஸஸ். இப்படியே பேசி பேசி கடைசி வரைக்கும் அந்த மாம்பழத்தை கூட என்ன சாப்பிட விடல. பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஸோ மாம்பழம் சாப்பிட முடியல தெரியுமா? இப்படிதான் டெய்லி ஒரு பிரச்சனை ஆகுது. இப்ப கூட பாரு, நான் போட்ட போஸ்டுக்கு கமெண்ட் வேற போட்டிருக்கான். நிம்மதியே இல்ல. ஸோ போஸ்ட் என்னன்னு முதல்ல படிச்சிருவோம். கமெண்ட் வந்து ஹாஹா அப்படின்னு வந்து குறுக்க போட்டிருக்காங்க. ட்ரெண்டிங் மீன்ஸ் அரசியல். அதாவது அவங்க வந்து ஒரு ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க, ஃபேஸ்புக்கிலலாம் காமிக்கல. மேலே என்ன எழுதியிருக்குன்னா, யாரோட வாட்ஸ்அப் ஃபோட்டோ அது, பிரதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதாப் இந்த பேர் எங்கே, ஐ ஹாவ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், என் வேலை பொய் சொல்வது மட்டுமே, அதை உங்களுக்கு எப்படி நிரூபிப்பது என்பது எனது. ஸோ இது வந்து மீம். இந்த மீமை இவங்க போட்டதாகவும் இதுக்கு வந்து அவர் கமெண்ட் பண்ணதாகவும் ரசிக்கிறாங்க. இந்த மீம் எவ்வளோ அருமையாக, ரொம்ப சந்தோஷமாக, சிரிக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாங்க. நல்லா தானே இருக்கு. இதுல என்ன இருக்கு? நீங்க பிரதமர்ல இருந்து யாரை வேணாலும் குத்தம் சொல்லுவீங்க. ஏங்க குத்தம் சொன்னா என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு எங்க போய் விளக்கிது குத்தம் சொன்னா? தப்புன்னா தப்புன்னு சொல்லணுங்க. பேசாமலே இருந்தா அப்படியே பொத்திட்டே உட்காந்து அப்படிங்க சரிங்க தப்பு. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாருங்க, நான் இந்த கல்விக் கொள்கை, புது கல்விக் கொள்கையை பற்றி சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு 10 இது இருந்ததுன்னா 10 கொள்கை, அதாவது 10 புது விஷயம் இருந்ததுன்னா அதில் ஒரு 4 விஷயம் தப்பாக தாங்க இருக்கும், 4 விஷயத்தில் வந்து நெகட்டிவாக தாங்க இருக்கும், அதுக்கு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறான். இது என்ன பிரச்சனை பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல. அதாவது 4 நல்ல விஷயம் பண்ணால் அப்படியே நைஸாக 4 கெட்ட விஷயம் பண்ணிப்பீங்களா? இதெல்லாம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தது தான். என்னன்னு சொல்லவா? எல்லா பாவமும் பண்ணிட்டு போய் தீட்டு கழிக்கிறேன்னு போய் முங்குறீங்கல்ல, உடனே கிறிஸ்தவ கைக்குள்ளின்னு பேசாதீங்க. அவனும் அதே தான் பண்ணுவான். எல்லா கொலையும் பண்ணிட்டு பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு போயிட்டு அதுக்கு பதில் சொன்னா தப்பா? சும்மா ஜெனரலைஸ் பண்ணி பேசினா வெறுப்பாயிடுவேன் பாத்துக்கோ. நீயும் என் புருஷ மாதிரி பேசுற. எனக்கு அவன் கூட வாழ பிடிக்கல. பேசாம எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரு. பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒருத்தரோட பர்சனல். அது சமூகத்துல மட்டும்தான் இருக்கணும், குடும்பத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நீ எனக்கு வக்கீலா இல்ல அவனுக்கு வக்கீலா? அவன் மியூச்சுவலா அக்ரி பண்ணிடுவான்ல, நான் ஃபைல் பண்ணிடுறேன். ஆனா கண்டிப்பா கோர்ட்ல இருந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஆச்சு அவனாச்சு. இந்த விவாகரத்து இந்த கொண்டே ஃபோன்லேயே பேசியிருக்கலாம்ல. அவள் கூப்பிட்டு உட்காந்து ஆரஞ்சு படவை கட்டி, சரி பரவாயில்ல பேசுனீங்க, என்ன ஏதாவது உருப்படியாக பேசுனியா, சரி நான் ஃபைல் பண்ணிடுறேன் அப்படின்றது ஒரு பேச்சா? பேசு. Court prescribes the couple who are seeking divorce to
go through the counseling process. கவுன்சிலிங் தாயிலி ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வடக்கு தம்பதி கவுன்சிலிங், இந்த சீலிங் எனக்கு ஒன்றும் புரியல. அதிகாரி இந்த நீதிமன்றம் கவுன்சிலிங் செல்ல பரிந்துரைக்கிறது. பேக்ரவுண்ட் கிராக்லிங் நாய்ஸஸ் நீங்கள் வந்து கேட்கலாம். அந்த நாய்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து கோர்ட்டு ஆடின்னு சொல்லி விடிவி. ஃபுல் அண்ட் டிஷர்ட் ஸ்ட்ரைப்டு ஒயிட்டு ப்ளூ கலர். நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் லெவல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஒரு ஆல்ரெடி குடிச்சிருக்காரு. ரோஸ், இதெல்லாம் வேணுமா? நீ அதோட யோசிச்சு பாரு, இதெல்லாம் நமக்கு அவசியமா? கர்த்தரே எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க கிறிஸ்டியன்றதை. நீ அதோட நல்லா யோசிச்சுக்கோ. ஹலோ. அம்பேத்கர் ஃபோட்டோ போட்ட கவுன்சிலிங் மையம். அம்பேத்கருக்கும் கவுன்சிலிங்க்கும் என்ன சம்மந்தம் தெரியல. 5000 ரூபாய் பிரிண்டரில் எடுக்கப்பட்ட பேப்பர் ஃபோட்டோகிராஃப் அது. குட் மார்னிங். மார்னிங். சாரி, 2 பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பேசுங்க. அழகா இருக்காருல்ல? இருப்பார். நானும் நிறைய கேஸ் பார்த்துருக்கேம்மா. மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, ஒய்ஃப் ஹஸ்பண்டை சந்தேகப்படுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சந்தேகப்படுறது. உங்களுக்குள்ள இது எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் வேறு வேறு ரிலீஜன், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 பேரோட பொலிட்டிக்கல் வியூ தான் பிரச்சனை, இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. உங்களோட பொலிட்டிக்கல் வியூஸில் எது சரி எது தப்புன்னு சொல்கிறது என்னோட வேலை இல்லை. பட் ஒரு கவுன்சிலராக நான் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. 2 பேரும் இந்த பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு டெய்லி ஒரு 1 மணி நேரம் உங்கள் 2 பேருக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. 1 மணி நேரம் உங்கள் 2 பேருக்காகனா அதில் இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, கண்ட மீம்ஸு, டிவியில் 24/7 நியூஸு, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாத்தையும் அந்த 1 மணி நேரம் மட்டும் விட்டுருங்க. அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது குக் பண்ணலாம், இல்லை எங்கேயாவது வெளியே போகலாம். அந்த 1 மணி நேரம் உங்களுக்காகன்னு இருக்கட்டும். இது வந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் கழிச்சு வாங்க. அப்புறம் முடியாது சார். அப்படியெல்லாம் இந்த பக்தால் கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மென்டாலிட்டியே ஒரு வித்தியாசமான மென்டாலிட்டி சார். ஒன்னால இவங்க கூட இருக்கிறது என்னால யோசிச்சு கூட புரியல. ஒன்னாலயா? வித்தியாசமான மென்டாலிட்டி சார். ஒன்னால இவங்க கூட இருக்கிறது என்னால யோசிச்சு கூட பார்க்க. 1 hourல 1 hour. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். 1 hour 1 hour. தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக நான் இங்க இல்லம்மா. இந்த கவுன்சிலிங்கோட ப்ரோக்ரஸை கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை. இந்த படத்துலேயே நல்லா நடிச்சவர் அவர் ஒருத்தர் தான். க்யூட்டாக இருக்கார். லவ் யூ. நீங்க ரிப்போர்ட் கொடுப்பீங்களோ என்ன கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அதை கொடுத்துட்டு போங்களேன். ஓய், என்னவோ பிரச்சனை. இதான் சார் ஒரு பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ரீஜட்ஜ் பண்றான். ஒரு ஹேட்ரட் ஃபீலிங்காவே இருக்கா. பட் ரோஸ், I loved you. I still love you. எனக்கும் கூட இருக்கணும் தான் ஆசை. கூடவே இருக்கணும். நீ போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, அதுல கலர்ஸ் இருக்கலாம். ஆனா உன் எண்ணங்கள்ல அந்த வண்ணங்களை புகுத்தாத. டைட்டில் பேசிட்டாங்களா? வர்ணம் பேசும் வண்ணம். எண்ணங்களில் வண்ணத்தை புகுத்தாத. ஆனால் இவங்க வந்து வண்ணங்களில் மட்டும் எண்ணத்தை புகுத்துவாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் காவிகளை காமிப்பதும், நீளங்களை காமிப்பதும், மாம்பழத்தை ஓப்பதும். அப்படி புகுத்துனா கஷ்டம். வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். இப்படி பண்ணி பாரு, நிஜமாவே நம்ம வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் போன்ல இந்த வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இப்படி எல்லாத்துலயும் காலங்காத்தால எந்திரிச்சல இருந்து எதிர்மறையா full of negativity sir. பேச இல்ல சொல்லலாம். full of negative thoughts. எந்த விஷயத்தையும் நேர்மறையா திங்க் பண்றது மென்டாலிட்டி விட்டு போயிடுச்சு. பெரிய முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். சார் சொன்ன மாதிரி ஒரு மாசம் இதை ட்ரை பண்ணலாம்.
ஒரு மாதம் ட்ரை பண்ணலாமா? இன்னும் கையெல்லாம் உதறது. நரம்பு தளர்ச்சியா? நல்லதே நடக்கும்னு நான் நம்புறேன். வரேன் சார். போயிட்டாங்க. சோக புண்டைகள். ஸ்கிப்ஸ். அப்துல் பாய் ஓடு ட்விஸ்டா. அக்காளி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேர் அப்துல். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி அவர் ஒரு பாவன குழந்தையா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இல்லை, அவர் வந்து அப்துல். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கம் சலாம் பாய். வீட்டுக்கா பாய்? வீட்டுக்கு தான். ஏறுங்க போகலாம். PN 37 2179 நம்பர் கூட என்ன பாய் மறைக்கல. கிளப் பக்கம்? ரோஸ்லின் டைவர்ஸ் கேட்டிருக்கா பாய். சூப்பரு. ஜாலியாக தலாக் கொடுத்துட வேண்டியதானே? பண்ணிடுறாங்க. நான் இல்ல பாத்திமாக்கு தலாக் சொல்லிட்டு நூர்ஜஹானை கட்டிக்கல. ஃபாத்திமா நூர்ஜஹான் டிப்பிக்கலாக 2 பேரை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. தலாக் பேசு. அது மாதிரி நீங்க போக வேண்டியதானே பாய்? இப்படி கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸுக்காக கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நான் பக்கத்துல பண்ணியிருந்தேன்னா தலாக் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இப்படி பிரித்து விட்ட பொண்ணுங்க நிலைமையில என்ன தெரியுமா பாய் உங்களுக்கு? சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த லவ் உங்க கண்ணை மறைச்சிருச்சு பாய். மார்க்கத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க. ஏன் பாய் மார்க்கத்தை விட்டு ரொம்ப தூரம் போனீங்க? தப்பு பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? லவ், காதல், அதுக்கு எதுக்கு மதம்? அதானே. 2 பேத்துக்கு இருக்கிற அந்த ஜாதி மட்டும் போதாதா? மதம்லாம் எதுக்கு? பரஸ்பர அன்பு, அதுதானே காதல். இல்லை, என்ன பொண்ணு வந்து தெரியும் நீ வண்டி ஓட்டுற? காதலிக்க தொடங்கும்போது மதத்தை பார்த்தா காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணும்போது மட்டும் எதுக்கு மதத்தை பார்க்கணும்? எதுக்கு போய் பார்க்கணும் சொல்லுங்க? எதுக்கு மதத்தை பார்க்கணும்? நேராக நீ என்ன ஓய் வடகலையா தென்கலையான்னு கேட்டுட்டு போக வேண்டியதானே? அப்படி நம்ம பேச முடியாது. ஏன்னா இப்போ வந்து இவர் வந்து பிராமண குழந்தை இல்லை, இவர் வந்து பாய் குழந்தை, பாய் விட்டு பிள்ளைன்றதுனால சொல்கிறதுக்கு இல்லை. அப்ப யாருமே மதம் மாறக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் மாறக்கூடாதுன்னு சொல்லலை, காதல்ங்கிற பேர்ல மாற்றக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்போ புரியுதா உங்களுக்கு? யார் ஸ்ட்ரைக்ஸ்? மாம்பழம் எதுக்காக ரொம்ப நேரம் காமிச்சாங்கன்னு புரியுதா? இடையில மோகன்ஜி அண்ணா ஸ்ட்ரைக்ஸ், நாடக காதல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓல் இடையில. கோயில், சர்ச்சு, பள்ளிவாசல்ல கல்யாணம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு மதத்துக்கு மாறித்தான் ஆகணும். அப்படி ஒரு அவசியம் இல்லை பாய். சில பேர் உறுதிமொழி எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை விட பெஸ்ட்டு உண்மையாக நேசிக்கிறவங்க என்ன மாதிரி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் எந்த மதத்தினரும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சுயமரியாதை திருமணம், பெரியார் பண்ணது. பெரியாரை முதல் சீனில் வைத்து செய்துவிட்டு இப்போ நீங்கள் பெரியாருக்கே ஒம்பு கொடுக்குறீங்க. கொடுங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம். இதனால சட்டப்படி அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி கோர்ட்டுக்கு வந்தா நிக்கணும். நம்ம கோர்ட்டுக்கு வந்தால் நிற்கணும். பின்ன ஜமாத்தில் போய் தலாக் சொல்லாமன்னு பார்க்குறீங்களா? பிரச்சனைன்னு வந்தா பிரிஞ்சு போறதில்ல பாய் வாழ்க்கை. வண்டி ஓட்டிட்டு இப்படியே போயிடணும். டு பி கண்டினியூடா. ஓக்காய். மைண்ட் இஸ் நெவர் அ ப்ராப்ளம், மைண்ட் செட். இப்போ இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆயிடுவீங்க. நரேந்திர மோடி. இது எப்படின்னா அந்த ஜோக்கர் ஃபோட்டோக்கெல்லாம் போட்டு கீழே சொல்லுவாங்கள்ல, யார் நான் திமிருக்கே பிடித்தவன், நான் திமிரு பிடித்தவன் அல்ல பை ஜோக்கர் அப்படின்னு. ஜோக்கர் எப்படா சொன்னான்? அந்த மாதிரி மிஸ்டர் பண்டைக்கு பிரதோஷ் அஸ்வதி ஆர்டிஸ்ட் பேர்லாம் சத்தியமான பிரதாப் சாய் மித்ரன் ராஜ். இந்த பிரதாப் அப்படின்ற நம்பரில் இருந்தால் அந்த மெசேஜ் வந்து இருந்தது. அதாவது அவர் அமிச்ச மீம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தது இந்த பிரதாப். சாய் மித்ரான், சதீஷ் ஜெயராமன், நட்ராஜ். கௌஷிக் முத்துக்கண்ணன். கேமரா தயவு செஞ்சு இனிமேல் கேமராவில் கை வைக்காதீர்கள். உங்கள் பேனிங் ஷாட்லாம் ரொம்ப அருமையாக இருந்ததுனால, கம்போசிஷன்லாம் ரொம்ப சூப்பராக அப்படி பர்ஃபெக்டாக ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ணியிருந்ததுனால நீங்கள் வந்து ப்ரமோஷன் ஆகுறீங்க. நீங்கள் வந்து நேராக ஹரி படத்துக்கு போயிட்டு கேமரா ஷூட் பண்ணுங்கள். ஓகே, இல்லாட்டி கௌதம் வாசுதேவ் மேனன்ட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக எடுக்கலாம்.
வாழ்த்துக்கள். கான்செப்ட் டைலாக் ரிவன் சதீஷ் ஜெயராம். இவர் தான் அந்த ரிவன் அட் சதீஷ் இல்லை, 2 பேர் சேர்ந்துருக்கீங்க. நைஸ். வர்ணம் பேசும் வண்ணம் தா ஷார்ட் ஃபிலிம் இத்துடன் நிறைவடைந்தது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்ம இதுதான். ஸோ இவர்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப தெளிவாக என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அதனால் நம்ம வந்து எல்லோரும் இந்த படத்தில் சொல்கிறது மாதிரி வர்ணத்தினால நீங்கள் வந்து வர்ணத்தின் மேலே வந்து வண்ணத்தை பூசாதீர்கள். காவினா பிஜேபின்னு சொல்லாதீங்க, பச்சை அப்படின்னா ஒரு ஜாதி ஒரு கட்சி அப்படின்னு பேசாதீங்க. கலர் வந்து அப்பாற்பட்டது. கலர் பற்றி தான் அவங்க வந்து பேசினாங்க. ஸோ நல்ல கருத்து. இந்த கருத்தை நான் உள்வாங்கிட்டு இனிமேல் சாதிகளை பற்றி எந்த ஒரு வீடியோக்களும் எந்த ஒரு பாட்காஸ்ட்டும் நான் போடுறதா இல்லை. ரொம்ப நன்றி டீம். தேங்க்யூ. பெருமை பண்ணுறியா இருக்குது.